ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சாப்பாடு இன்றைக்கி லஞ்ச் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு வீடியோவில் 3 செய்யலாம். சாப்பாடு, சோம்பேறி சாம்பார், ப்ரான் சுக்கா, ப்ரான் கிரேவி 3 செய்வோம். இதில் ப்ரான் சுக்கா தான் ஹைலைட்டு. ஏன்னா அது எங்கள் பேத்தி செஞ்சது, சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சோம்பேறி சாம்பாருக்கு வேணுங்கிற பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் பருப்பு எடுக்கிறேன் சோம்பேறி சாம்பாருக்கு. நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். வெறும் பருப்பை மட்டும். உலக்கி அரிசியை கழுவுறோம். உலை கொதிக்குது. அரிசியை கழுவி போட்டுக்கலாம். இந்த கழனி நான் எடுத்துருக்கிறேன் பருப்பு வேக வைக்க. இந்த கழனியில் தான் பருப்பு வேக வைக்க போகிறோம். பருப்பு கழுவியாச்சு. இப்போ கழனியை ஊற்றிக்குவோம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு சொட்டுக்கான ஊற்றினா போதும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் ஊற்றுறது குழம்பு கொழப்பு கொடுக்கும், அதுக்காக தான். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். உலை கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்குவோம். இது சாப்பாட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். அரிசியை போட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. அப்படியே அரிசி ஒரு வாரமாக உட்காந்துரும். பருப்பு வெந்துருச்சு. இப்போ குக்கரை திறக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. நான் குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம். பருப்பு இப்படி முக்கால்வாசி வெந்துருச்சு. இதில் நம்ம தக்காளி, வெங்காயம், மல்லித்தலை, பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுக்கலாம். ஒரு 200 வெங்காயம், சின்ன வெங்காயம், 200 தக்காளி எல்லாம் அறுத்து போட்டுக்கலாம். இதுக்கு தான் அவ்வளோதான் இன்றைக்கி. இதுக்கு மசாலா, உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுதான் சோம்பேறி சாம்பார். ஒன்றும் மசாலா கிடையாது, காய்ங்க கிடையாது. இவ்வளோ தான். இதுக்கு தான் சோம்பேறி சாம்பார்னு பேர் வச்சுருக்குறோம். குக்கரை மூடி 2 விசில் விட்டுக்கலாம். மீன் கறிக்கு, சிக்கன் கறிக்கு, ராட்டுக்கு இதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. பருப்பு வெந்துருச்சு. நம்ம பார்ப்போம். சாம்பார் ஆயிடுச்சு. சோம்பேறி சாம்பார். முதல்ல பருப்பை விசில் விட்டு எடுத்தாச்சு. அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்து 1 ஸ்பூன் போடலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு உளுந்து வெடிச்சிருச்சு. இப்போ 2 சின்ன வெங்காயத்தை அப்படி பொடிசா அரைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் அப்படி பிச்சு போட்டுக்கலாம். பெருங்காயத்தில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தாளிச்சதை சாம்பாரில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். சோம்பேறி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ப்ரான் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே கழுவியாச்சு. கழுவின ப்ரானில் மறுபடியும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூனு, பட்டை கிராம்பு தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு எல்லாம் போட்டு கலக்கலாம். இந்த ப்ரான் சுக்கா எங்கள் பேத்தி செய்கிறாங்க. அவங்க நான் செய்கிறேன்னு சொல்லி நின்று செஞ்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லா மசாலாவும் போட்டு அவங்க தான் ப்ரானை போட்டு கழுவி மசாலா ஊற வைக்கிறாங்க. ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா கலக்கிக்கிட்டு இந்த ப்ரானை தூக்கி அதில் போட்டு எல்லா மசாலாலாம் போட்டு அமுக்கி வைக்கிறாங்க.
1 மணி நேரம் ஊற வச்சிச்சு அந்த ப்ரானை மசாலாவில். 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து பொரிக்கிறாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ப்ரான் சுக்கா. அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருக்கோம். ராட்டு கிரேவி செய்யலாம். அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூனு சோம்பு போட்டுக்குவோம். வெங்காயம் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அப்படி பொடிசு பொடிசாக இந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் சின்ன வெங்காயமே போடுங்க. இப்படி பொடிசு பொடிசாக எடுத்து இப்படி போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கிரேவிக்கு அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் மாதிரியே தக்காளி 1/2 கிலோ பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. மல்லித்தலையை போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ரெண்டு நிமிஷம் மசாலா அப்படி கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ராட்டை போட்டுக்குவோம். 1 கிலோ ராட்டை அப்படி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுக்கலாம். ராட்டுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். மசாலா இந்த ராட்டு நல்லா வேகணும். நல்லா உப்பு பிடிச்சி மசாலா பிடிச்சி நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்தில் வெந்துடும். ராட்டு கிரேவி ரெடி ஆகிடும். இதுக்கு தண்ணி ஊற்றாதீங்க. ராட்டிலேயே தண்ணி விடும். அந்த தண்ணியே அந்த ராட்டு வேகிறதுக்கு போதும். நான் சுத்தமாக தண்ணி இல்லாமல் தான் போட்டிருக்கேன். இதுலேயும் தண்ணி விடும். அது தண்ணியே போதும் ராட்டு வேகிறதுக்கு. நல்லா கிரேவி வேணாம். கிரேவி வேணால் தண்ணி இதுலேயே வரும். கிரேவி வரும். ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லா தண்ணியும் வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். எல்லா சாதத்துக்கும் மேட்சாக இருக்கும் ப்ரான் கிரேவி. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இப்போ ப்ரான் சுக்கா ரெடி பண்ணுவோம். அடுப்பில் தவா வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வெடிக்கட்டும். ரெண்டு வரமிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம். கருவேப்பிலையோடு சேர்த்து போட்டிருக்கு. சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பொடிசாக முட்டைக்கு மாதிரி அறுத்து போட்டிருக்குது. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை. சின்ன வெங்காயம் நல்லா முருகட்டும். முருகினதுக்கப்புறம் நம்ம ப்ரானை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ப்ரானை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம். இந்த மசாலா பரட்டி வச்சதோட எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மெதுவாக கிண்டி கிண்டி விடுங்க. நல்லா சுருண்டு வெந்து வரும். நல்லாயிருக்கும் சூப்பராக. இது பாருங்கள் வேகுது. தண்ணி தானாகவே தண்ணி விட்டு எண்ணெயிலையும் தண்ணியிலையுமே வேகுது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. சுக்கா இதுதான் ப்ரான் சுக்கா. எல்லா சாப்பாட்டுக்கும் மேட்சாக இருக்கும். இந்த சோம்பேறி சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் இது. அதனால தான் சோம்பேறி சாம்பார் வச்சிடுறது. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செய்யுங்க. கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் கசக்கி போட்டிருக்கு அதில் வாசத்துக்கு.
வீட்டில் இடத்துக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் ப்ரான் வாங்கினீங்கன்னா இதே போல் செய்யுங்க, நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு ப்ரான் சுக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். லெமன் புழிஞ்சு விடுங்க. அதில் லெமன் முன்கூட்டி சொல்லலை, கடைசியில் தான் புளியுது, அதனால் எனக்கு தெரியல. நீங்கள் பேத்தி செய்கிறதுனால லெமன் புழிஞ்சு விட்டு 2 மல்லித்தலை தூவி விட்டு இறக்கி விட்ருங்க. 2 கிண்டி கிண்டி வச்சு. அவ்வளோதான், ப்ரான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு.